வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியா ஆப் ரொம்ப எமர்ஜிங்காக வந்துட்டுருக்கு. இட் இஸ் இனிஷியேட்டட் பை மெட்டா. அதாவது இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, தே இனிஷியேட்டட் திஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் த்ரெட். அதான் இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஒரு பாப்புலரான சோஷியல் மீடியா ஆப். எல்லாம் ட்ரெண்டிங் வைரல் கண்டென்ட்லாம் அதில் பார்க்குறோமே. இந்த இன்ஸ்டாகிராம் கம்பெனி, அதாவது மெட்டா, அவங்க எதுக்கு த்ரெட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க? அப்படி த்ரெட்டில் ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் த்ரெட் என்றது வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டா இனிஷியேட் பண்ணுறதுனால அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எமர்ஜிங்காக வர ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக த்ரெட் இருக்குது. அதனுடைய லோகோ பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு வடிவத்தில் லோகோ அமைச்சிருக்காங்க. தமிழ் வார்த்தை மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பர்சனலைஸ்டு கண்டென்ட்டை கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி அந்த த்ரெட் பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு த்ரெட்டு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கலாம். நீங்கள் த்ரெட்லேயும் வந்து ஒரு அக்கௌண்ட்டும் நீங்கள் வச்சுருந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவங்க இனிஷியேட் பண்ணதுனால ஃப்யூச்சரில் த்ரெட்டும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான சோஷியல் மீடியா கண்டென்ட்டாக வரலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. த்ரெட்டில் இன்ஸ்டாகிராம்லேருந்து இது எப்படிங்க டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மேஜராக பார்க்குறது இட்ஸ் பிக்சர் அண்ட் வீடியோ ஓரியன்ட். அதில் நிறைய பேர் ரீல்ஸ்லாம் பார்ப்பாங்க, ஸ்க்ரால் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் ஃபீட் இருக்குது. அந்த ஹோம் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஓன்லி ஒரு இமேஜ் கண்டென்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ கண்டென்ட்டாக இல்லாமல் இட்ஸ் மோர் ஓரியன்ட் டுவர்ட்ஸ் டெக்ஸ்ட். ஓகேங்களா? நிறைய பேர் தன்னுடைய இன்ஃபர்மேஷனை டெக்ஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ட்விட்டர்னு சொன்னதும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல்லி இமேஜ் லோடட் ஆர் வீடியோ லோடட் பிளாட்ஃபார்மாக தெரியாது. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ட்வீட்ஸ் டெக்ஸ்ட். அதே மாதிரி ஃபேஸ்புக். ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் இதனுடைய ஒரு வடிவமாக இந்த த்ரெட்டை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்களோ, பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஹாவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் தட் தே வாண்ட் டு டைப் இட், ரைட் இட், ஷேர் இட் த்ரூ டெக்ஸ்ட் இல்லைங்களா? அந்த மாதிரி பீப்புளுக்கெலாம் வந்து த்ரெட் வந்து நல்லா இருக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா, கொடுக்கறதுக்காக இந்த த்ரெட்டை வந்து உருவாக்கியிருக்கலாம். ஸோ த்ரெட் என்றது பர்டிகுலர்லி எஸ்சிஓ அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ சிலதெல்லாம் நம்ம ரொம்ப பரிச்சயமாக இருக்க மாட்டோம். இந்த த்ரெட், ஸ்னாப்ஷாட், எமோஜி, ஷேர் சாட், இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ த்ரெட்டை பற்றி இதுதாங்க என்னுடைய கருத்து. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.